அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர குரு பெயர் இந்த வருஷம் புரட்டாசி மாதம், குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 15/10/2024 அன்னைக்கு வக்ரகதி குரு பகவான் அடைகிறார். குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது 11/2/2025 அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இப்போ வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா 120 நாள் வக்கரகதியில் இருக்கார். எப்போன்னா 15/10/2024 11/2/2025 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார். இந்த வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் வரலும் வரார். அதற்கப்புறம் வக்கர நிவர்த்தி ஆயிடுறது. சரி, இப்போ வக்கரம் ஆகும் பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியே சனி பகவான். சனி பகவான் உங்களுடைய ராசியில் வக்கரகதியில் இருக்கார். இப்போ குரு வக்கர பயிற்சியை பற்றி நம்ம பார்க்க வந்திருக்கோம். 15/10/2024 11/2/2025 வரலும் உண்டான காலகட்டமான 120 நாட்களுக்கு குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 4ஆம் இடம்ன்றது கேந்திரஸ்தானம். பொதுவாகவே சுபர்கள் திரிகோணஸ்தானத்திலையும் கேந்திரத்தில் அசுபர்கள் இருக்கிறது விசேஷம். இப்போது கேந்திரத்தில் சுபர்கள் வக்கரம் பெற்று இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான விஷயமும் ஏற்றத்தோடு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வக்கரம் பெற்ற குரு பகவான் பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு தடங்கள் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும். அதாவது முதல்ல இந்த 15/10 15/11 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சூரியனும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போயிருக்கார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் வக்கரம் பெற்று பார்க்கறதுனால சிவராஜ யோகம்ன்றது அமையிறது. இது வக்கரம் பெற்ற குருவை பார்க்கக்கூடிய சூரியன் மூலியமாக ஏற்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் பெரிய ஏற்றம். அரசாங்கத்தின் மூலியமாக கான்ட்ராக்ட் வாங்கணும் அப்படின்ற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த அதாவது கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் அவருடைய ராசிக்கு 2/11 அதிபதியே போய் 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். தாயின் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வக்கரகதியில் இருக்கிறதுனால தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 2ஆம் அதிபதின்றதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் 4ஆம் இடத்துல உங்களுடைய சுகங்கள் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 15/10/11/11/2024 வரலாம் அந்த முதல் மாதம், அதாவது விருச்சிக ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் ட்ராவல் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும். வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணம் வரும். ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 15/11 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில், அதாவது நவாம்சத்தில் செவ்வாயின் முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதனால் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு செவ்வாயின் முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 3ஆம் அதிபதியே செவ்வாய் தான் உங்களுக்கு. அதனால் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் ஏறி இருக்கிறதும் 7ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றியை கொண்டாடக்கூடிய காலகட்டமாக அமையும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ரோகிணி 4ஆம் பாதத்தில் இருக்கும் பொழுது ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது நவாம்சத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக வீடு வாங்கிறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கடனும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய, வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஜென்மசனி வேறு நடக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார். அதாவது 5ஆம் இடத்துல வந்து ரோகிணி 3ஆம் பாதத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் நவாம்சத்தில். இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்திக்கு பாக்கியம் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. இவ்வளோ நாளாக பெரிய பிரச்சனைகள் இருந்தீங்க, இப்போ வந்து படிப்படியாக பிரச்சனை நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வக்கரத்தினால. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், 10ஆம் இடத்தையும் பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போய் அங்கே வந்து பிஆர் வாங்குகிற வழக்கு சிறு சிறு செட்பேக்ஸ், அதாவது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதாவது டிசம்பர் எண்டு ஜனவரி 10-15 தேதி வரலும் வந்து தை மாதம் பிறக்கிற வரலும் இந்த பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர வெளிநாடு போகக்கூடிய யோகம் இந்த முதல் மாதத்திலே வரும், அதாவது விருச்சிக மாதத்திலேயே வரும். ஏன்னா சிவராஜ யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த குரு வக்ர பயிற்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. இந்த குரு வக்ர பயிற்சியின் பொழுது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் புளியரை அப்படின்ற ஒரு இடத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புளியரை தட்சிணாமூர்த்தி கோவிலில் போய்ட்டு அங்கே வந்து வஸ்திர தானம் பண்ணிவிட்டு வாங்க. மஞ்சள் கலர் வஸ்திர தானம் பண்ணிவிட்டு வாங்க. குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு உண்டான பிரீத்தியை பண்ணிவிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியாகிறது. 15-10-2025 11-2-2025 வரலாம் 120 நாட்கள் வக்ரகதியில் வரார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் அதாவது புத்திரஸ்தானாதி புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான், அதாவது அது தவிர தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் வந்து வக்கரம் பெற்று இருக்கிறதன் மூலியமாக எப்படி இருக்கும்னு பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு. என்ன ஏற்றம் வரும் அப்படின்னு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பணவரவு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம், ஆரோக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பராக வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் ஃப்ரெண்ட்ஷிப்பு, நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸில் ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த குரு வக்கர பயிற்சியில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் குரு பகவான் செவ்வாய் 2ஆம் பாதம் இருக்கும் பொழுது, அதாவது 15-10 15-11 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சமசப்தமத்தில் நவாம்சத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய 2ஆம் பாதத்தில் இருப்பார். அதாவது செவ்வாய் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருப்பார். இந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது, நட்சத்திர பாதத்தில் இருக்கும்பொழுது பார்த்தாலேயானால் சிவராஜ யோகமும் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் வளர். விருச்சிக ராசி, அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய காலகட்டம். அதனால் சிவராஜ யோகம் அமையிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதை தவிர உங்கள் தந்தையின் மூலியமாக அதிகமான வருமானம் வரும். தந்தையின் தொழிலில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தோம்னா தந்தையின் மூலியமாக இந்த கண்டினியூஸ் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள், படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்க மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாட்டுக்கு படிக்கணும்னு போகிறவர்களுக்கு நினைச்ச இடத்துல நினைச்ச குரூப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி, வக்கர சனி போயின்னு இருக்குது, 7.5 சனி நடந்துட்டுருக்கு. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலையும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கொடுக்கும். ஆனால் நீங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்குன்னு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கார்த்திகை மாதத்தையே கிடச்சிரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அதாவது செவ்வாய் 1ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிருகசீரிஷம் 1ஆம் பாதத்தில் நவாம்சத்தில் இருக்கும்பொழுது 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதா இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய போட்டிகள் எதுவும் வேண்டாம். புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பகை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பகையவர்கள் உங்களை ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால்
ரோகிணி 4ஆம் பாதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இது வந்து 15/12 15/1 வரலும் இருக்கக்கூடிய 1/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். மார்கழி மாதத்தினுடைய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் மூலியமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வக்கர பயிற்சியில் பார்த்தலையானால் 15/1 11/2 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது நவாம்சத்தில், ஏன்னா ரோகிணி 3ஆம் பாதத்தில் போய் இருக்க, அந்த 3ஆம் பாதத்திலிருந்து 11/2 அன்னியிலிருந்து அவர் வந்து வக்கர நிவர்த்தியம் அடைகிறார். இதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பெரிய ஏற்றங்கள், தாயின் மூலியமாக நல்ல ஒரு பணம் வந்து சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பொதுவாக பார்த்தீங்களேயானால் இந்த வக்கர குரு பயிற்சி வந்து இந்த மீனராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை பணத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தையும் பார்க்குறார், 9ஆம் இடத்தையும் பார்க்குறார், 11ஆம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் திருமணத்தில் சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தலையானால் பெருத்த லாபங்கள் தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த குரு வக்கர பயிற்சியின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது முன்னூர் அப்படின்னு விழுப்புரம் மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மரக்காணம் பக்கத்தில் முன்னூர் அங்கே வந்து தட்சிணாமூர்த்தி கோவில் ஒன்று இருக்குது. அதுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் வந்து சேரும்.